உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டாண்ட் இன் த கேப். சரியா? திறப்புல நிக்கிறது. நம்ம பிப்ளிக்கலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல வந்து திறப்புல நிக்கிறவங்கள. ஸ்டாண்ட் இன் த கேப். ஸ்டாண்ட் இன் த கேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறது. அதிகாரத்தை எடுத்து நம்ம வந்து நிக்கிறது. 2 தரப்புக்கும் மத்தியில நிக்கிறது. மத்தியஸ்தரா நிக்கிறது. வழக்காடுறவங்களா நிக்கிறது. சோ இதான் ஸ்டாண்ட் இன் த கேப். நம்ம வந்து ஒரு இடைவெளியில நிக்கிறோம். சோ வந்து 2 பக்கமும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சொல்யூஷனுக்காக நிக்கிறோம். ஒரு பாதுகாப்புக்காக நிக்கிறோம். அ அவ அ அவங்களுக்காக வந்து திறப்புல நம்ம நிக்கிறோம். சரியா? இதுதான் வந்து நிக்கிறது. சோ, இதுல வந்து பைபிளோடைய ரெஃபரன்ஸ் நம்ம நிக்கிறத பத்தி, அந்த கேப்ல நிக்கிறத பத்தி பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் 22:30. யாராவது வாசிக்கிறீங்களா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனைத் தேடினேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும். சோ திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷன ஆண்டவர் வந்து தேடுறாரு. எதுக்கு தேடுறாருன்னா, அந்த தேசத்துல வந்து பாவம் பெருகியிருக்கு. சோ வந்து அந்த பாவத்துக்காக வந்து அந்த நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க வந்து தப்பான வழியில போயிட்டுருக்கீங்க. அப்படின்னு சொல்றதுக்காகவும், தேவன்கிட்ட பரிந்து பேசுறதுக்காகவும் ஒரு அட்வொகேட் ஒரு வ அப்படின்ற ஒரு அட்வொகேட் வழக்காடுறவங்கள, அவங்களுக்காக பரிந்து பேசுறவங்கள ஒரு மனுஷன ஆண்டவர் வந்து தேடுறாரு. சோ எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாரும் பைபிள் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இதுல யாரு ஆண்டவருக்காக நிக்க முடியும்னா, யாரு திறப்புல நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம தான் திறப்புல நிக்க முடியும். சரியா? ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைங்க. நம்ம விடுதலை பெற்ற பிள்ளைங்க. நம்ம அ நம்ம தான் வந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கனால, ஆண்டவருடைய அன்ப ருசி பார்த்திருக்கனால, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கறனால, நம்ம தான் திறப்புல நிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர்கள். ஸோ நம்மளுடைய டியூட்டிய நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். சரியா? இது வந்து கிறிஸ்தவ லைஃப்ல வந்து திறப்புல நிக்கிறது, ஸ்டாண்ட் இன் த கேப் இடையில நிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கிறிஸ்தவ லைஃப்ல. நமக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது 1 யோவான் 2:15 வாசிங்களேன். யாராவது? உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். ஆமென். எவ்வளவு அழகா சொல்லியிருக்குல்ல. உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யக்கூடாதாம்? அன்பு கூரக்கூடாது. அப்படி அன்பு கூர்ந்தா அவங்க கிட்ட என்ன இல்ல? தேவனுடைய அன்பு இல்லாம போகுது. பிதாவினுடைய அன்பு இல்ல. இதுல வந்து நீங்க அ இது வந்து 16ல வாசிச்சீங்கன்னா, அதுல வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். உலகத்துல வந்து இச்சைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி என்னெல்லாம் உலகத்துல இருக்குன்ற காரியங்கள் இருக்கும். இதுல சிம்பிளா ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, மணி, காசு. காசு இல்லாதவங்க காசுக்காக ஓடுறதும், காசு இருக்கவங்களும் அதிகமா காசு சேர்க்கறதுக்காக ஓடுறதும், இந்த மாரி உலகத்துல மணி, பவர், பதவியோட பவர், காசு வச்சிருந்தா அந்த காசோட பவர், இதுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வாழ்நாள் முழுக்க இப்படிதான் ஓடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி ஓடுறாங்கன்னா, ட்ரெண்டிங். ஃபேமஸ் ஆகணும் நானு. நான் தான் வந்து ஃபேமஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி,
அவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப நெறைய ரீல்ஸ் பார்க்குறோம்ல. நெறைய வந்து என்ன சொல்றது? ரீல்ஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கு இல்லையா? என்ன அவங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னா, ஃபேமஸ் ஆகணும். நான் ஃபேமஸ் ஆகணும். என்ன வந்து நெறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படுறாங்க. செலிபிரிட்டி. இப்ப அந்த வேர்ட் ரொம்ப அதிகமா வருதுல்ல. நான் செலிபிரிட்டி, செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிறதுல. ஸோ அந்த மாரி ஒரு ட்ரெண்டுக்காக ஓடுறாங்க. எல்லாரும் வந்து இந்த மாரி விஷயத்துக்காக உலகத்துல இப்படிப்பட்ட காரியத்துக்காக ஓடுறாங்க. மணிக்கு பின்னாடி ஓடுறாங்க. பவர், அ பதவி ஆசைக்காக ஓடுறாங்க. ட்ரெண்டிங்க்காக ஓடுறாங்க. உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இந்த உலகத்துல இன்னொரு ஒரு காரியமும் இருக்கு. என்னன்னா, ஃபியர். ஒரு பயம் இருக்கு. இந்த உலகத்துல மக்களுக்கு அதிகமான ஒரு விஷயம் இருக்குன்னா, பயம் இருக்கு. நாளைய தினத்த குறிச்சியான ஒரு பயம் இருக்கு. வாழ்க்கைய குறிச்சு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு. நாளைய தினத்த குறிச்சு நம்பிக்கை இல்ல. வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியாது. எதுக்கெடுத்தாலும் பயம். தன்னுடைய உயிர காப்பாத்திக் கொள்ளணும்னு அதிகமான எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. லவ் அன்பு அன்பு இல்லாமயே இருக்குது இந்த உலகத்துல. ஒருத்தருக்கு ஒருத்தர நேசிக்கிறது இல்ல. தற்பிரியர்களா இருக்கிறாங்க. தன்ன மட்டுமே அவங்க நேசிக்கணும்னு நெனைக்கிறாங்க. எனக்கு மட்டுமே அது உரியதுன்னு நெனைக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உலகத்துல இருக்கு. சரியா? இதுல நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நமக்கு இதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு மரணத்த குறிச்சு ஒரு பயமே நமக்கு கிடையாது. ஏன்னா மரணத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆண்டவரோட இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கோம்? ஹோப்பா இருக்கோம். விடுதலை பெற்றவர்களா, நம்பிக்கைக்குரியவர்களா நம்ம இருக்கிறோம். லவ் நம்ம வந்து ஆண்டவருடைய அன்ப நம்ம ருசி பார்த்தவர்களா இருக்கறனால, அந்த அன்பு மற்றவங்களுக்கும் நம்ம குடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இல்லையா? அதனால இந்த உலகத்துல இருக்கிறது நம்மகிட்ட இல்ல. நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? ஹோப் நம்பிக்கை தரக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்னா நம்ம நம்பிக்கையின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், அன்பை பகிர்ந்தளிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். சோ நமக்கு அதனால நம்ம தான் என்ன செய்யணும்? திறப்புல நிக்கணும். நம்ம தான். நம்ம திறப்புல நிக்காட்டி, நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்த செயல்படுத்த முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்த செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு மனுஷர் தேவை. மனுஷர்கள் இல்லாம ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட மாட்டாது. ஆண்டவருக்கு மனுஷங்க தேவை. அதனால தான் ஆண்டவர் வந்து மனுஷர்கள தேடுறாரு. சரியா? அதனால நம்மள எதுக்கு ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு? எதுக்கு விடுதலை குடுத்திருக்காரு? எதுக்கு ஆண்டவருடைய அன்ப ருசி பார்க்க வச்சிருக்கிறாரு? ஆ அவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த அன்ப நீ மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. சரியா? அதனால எப்பவுமே நம்ம ஆண்டவர் ருசி பார்த்தா நம்ம திறப்புல நிக்கிறவர்களா இருக்கணும். இது வந்து கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்டாண்ட் இன் த கேப். சரியா? இப்ப திறப்புல நிக்கிறதுனா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நமக்கு கட்டாயம் திறப்புல நிக்கணும். அது நம்மளுடைய கடமையா இருக்குது. சரியா? இதுல வந்து திறப்புல நிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் வந்து 2 விஷயமா இத நான் வந்து பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து பிரேயர். திறப்புல நின்னு ஜெபிக்கிறது, வழக்காடுறது. அந்த வசனத்துல இன்னொன்னு போட்டிருக்கும். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அப்படின்னா, அதுல வந்து ஒண்ணு நிக்கிறது, இன்னொன்னு வேலை. 2 காரியங்கள். அப்ப நின்னு ஜெபிக்கிறது. ஜெபத்தின் மூலியமா காரு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு விஷயம். 2வது ஆக்ஷன் செயல்பாட்ட குடுக்கணும். அப்ப சுவர அடைக்கிற அந்த இது வந்து என்ன இப்படி இந்த வசனத்துக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல ஒரு பட்டணத்த காப்பாத்துறதுக்கு மதில்கள் ரொம்ப முக்கியமா இருந்தது. அப்படின்னா வால். ஒரு பட்டணம் சுத்தி ஒரு பெரிய வால் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்ப அந்த மதில்கள் கட்டப்படும் பொழுது, அந்த இருக்கிற பட்டணங்கள் ஆ நெறைய இந்த பெலிஸ்தர் கையில இருந்து, மீதியான்களுடைய கையில இருந்து அது விடுவிக்கப்பட்டு காணப்பட்டுச்சு. சோ அந்த மதில மிஞ்சி யாராலயும் உள்ள வர முடியாது. சத்துருக்கள் கிட்ட இருந்து அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணமா இருந்துச்சு.
இந்த நாட்களையும் நமக்கு வந்து இப்ப மாடர்னான இந்த வேர்ல்ட்ல மதில்கள் நமக்கு கிடையாது நம்மளுடைய சிட்டிஸ்ல. ஆனா என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் மதில்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ அதுல வந்து ஓட்ட விழாம நம்ம பார்த்துக்கணும். இந்த மதில்கள் என்னைக்கு வந்து அ அந்த நாட்கள்லயே இந்த மதில்களை ஏதாவது ஓட்டை விழுந்துச்சுன்னா, அத அடைக்கிறதுக்கு எல்லாரும் மும்முரமா சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. மதில்கள மட்டும் எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா மதில்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அங்க இருக்க சிட்டியே வந்து என்ன ஆயிரும்னா, டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். அங்க இருக்க சிட்டியே வந்து ஒரு இல்லாம போயிரும். அதனால இந்த நாட்கள்லயும் நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மதில்கள் வந்து காக்கப்படுறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் ஸ்பிரிச்சுவல் மதில்கள் காக்கப்படுறது ரொம்ப முக்கியம். அதே மாரி நம்மளுடைய தேசங்கள் காக்கப்படுறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல நம்மளுடைய குடும்பங்கள் காக்கப்படுறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதனால ஆண்டவர் வந்து குடும்பத்துல ஒரு நபர சூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்கள திறப்புல நிக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு நபர சூஸ் பண்ணியிருப்பார். நம்ம கண்டிப்பா திறப்புல நின்னு ஜெபிக்கவும், மதில்களை அடைக்கத்தக்கதாகவும் இருக்கிறவர்களா நம்ம இருக்கணும். சரி. இந்த மா அ திறப்புல நிக்கிறவங்க அப்படின்னு பொதுவாவே இந்த ஒரு டாபிக் எடுத்தா எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு பெர்சன் யாருன்னா, ஆபிரகாம ஞாபகம் வரும். ஆபிரகாம் சோதோம் குமாரருக்காக திறப்புல நின்னவரா இருக்கிறாரு. சோதோம் அப்படின்ற அந்த பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமா இருக்குன்னா, கடுமையான ஒரு மோசமான பட்டணமா இருக்குது. இந்த நாட்கள்ல நம்ம எல்ஜிபிலிடி பார்க்குறோம் இல்லையா? ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல இருக்க அந்த ஏபிசிடி வந்து போய்க்கிட்டே இருக்குதாம். ஏன்னா அது வந்து ஒரு மிருகங்கள்ல கூட கூட தொடர்பு தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு வரமுறையே இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டம் இன்னைக்கும் நமக்கு இருக்கு. சோதோம்ல நடந்த அதே நாட்கள். சோதோம்லயே இப்படிப்பட்ட அநேக வந்து ஒரு மாரி பாவத்தான காரியங்கள். என்னன்னா, ம் ஆண்டவரே வந்து அத கண்டு அருவருப்பு படுறாரு அப்படின்றத வந்து ஒரு இடத்துல போட்டிருந்தது. ஸோ அப்படி அருவருப்பா நிறைஞ்ச வந்து ஒரு சோதம் பட்டணமா அது இருந்துச்சு. கு கு அ குடி குடிக்கு அடிக்ட் ஆனவங்க, இப்படி நெறைய வந்து தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கிறவங்க. ஸோ இப்படி இப்படி இருக்கிறனால ஆண்டவர் வந்து அந்த சோதம நான் அழிக்க போறேன்னு வந்து சொல்றாரு. அப்படி தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் வந்து அந்த சோதம்க்காக வந்து ஜெபிக்கிறாரு. ஜெனசிஸ் 18:22 வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறவங்க ஸ்லோவா வாசிங்க. ஜெனசிஸ் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கிப் போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென். ஆபிரகாம் எப்படி நின்றான்? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறாரு. நின்னு என்ன செய்றாரு? வழக்காடுறாரு. சோதோம்க்காக வழக்காடுறாரு. வாசிங்க அப்புறம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? அவங்க வந்து பரிந்து பேசுறாரு. ஆண்டவரே நீங்க துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீங்களா? அப்படின்னு சொல்லி திரும்பவும் பரிந்து பேசுறாரு. அவர் ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு 100 பேர கூட அவர் ஆரம்பிக்கல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அந்த பட்டணத்த அழிப்பீங்களா? அழிக்காம இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. எனக்கு வந்து அந்த இதுவே வந்து ஒரு 500 சொல்லல, ஒரு 300 சொல்லல. அவர் ரொம்ப ஒரு சொற்பமான ஒரு நம்பர தான் தேர்ந்தெடுக்கிறாரு. 50 நீதிமான்கள் வந்து இருந்தாங்கன்னா, அந்த பட்டணத்த நீங்க அழிக்காம இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அந்த 50 நீதிமான்கள் கூட அங்க கிடையாது. திரும்பவும் அது வந்து கம்மியாக்கப்படுது. திரும்பவும் அவர் வந்து ஆண்டவரே நீங்க கோவப்படாதீங்க. 40 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்த அழிக்காம இருப்பீங்களா? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. அவரு அந்த அந்த ஒரு ஜெபத்த பாருங்க. எவ்வளவு அழகா ஆண்டவர்ட்ட அவர் ப்ரே பண்றாருன்னு.
நீதிமானையும் துன்மார்க்கனையும் சுகமாய் நடப்பது உமக்கு தூரமாய் இருப்பது. ம். சோ இப்படி வந்து ஒவ்வொரு நபருக்காக வந்து ஒவ்வொரு 40 கேட்கிறாரு, அப்புறம் 30 கேட்கிறாரு, அப்புறம் வந்து 20 கேட்கிறாரு. சோ லாஸ்ட்டா வந்து 10 கேட்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எப்படி கேட்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்க கோவப்படாதீங்க. இன்னும் ஒரு விசை உங்ககிட்ட நான் பேச துணிகிறேன். ஆ நீங்க கோவப்படாதீங்க. அப்படின்னு சொல்லி அவரு வந்து ரொம்ப கன்சர்னோட ரொம்ப ஹம்பிளா அவர் வந்து பிரேயர் பண்றாரு. ஆனா இங்க வந்து அவர் திறப்புல நின்னு பிரேயர் பண்ணும்பொழுது, அங்க வந்து ஒரு 10 நீதிமான் கூட சோதோம் குமோரால இல்ல. சோ என்னன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னொரு நபர பார்க்கணும்னா மோசேவ பார்க்கலாம். மோசே வந்து திறப்புல நின்னு ஜெபிக்கிறாரு. யாத்ராகமம் 32:10. யாத்ராகமம் 32 ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்துப் போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, "நீ என்ன விட்டுரு. நான் இவங்கள வந்து அழிச்சு போடுறேன். உன் மூலியமா நான் வந்து ஒரு ஜாதியை எழுப்புறேன்" அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஆஃபர் பண்றாரு. இவங்க என்ன செய்றாங்கன்னா, இதோட பேக்கிரவுண்ட் என்ன அப்டின்னா, அவங்க மோசே வந்து மலைக்கு போகும்பொழுது, இவங்க வந்து ஒரு கன்னுக்குட்டிய உருவாக்கிர்றாங்க. கன்னுக்குட்டிய உருவாக்கி இவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சுறாங்க. இது ஆண்டவர் பார்வையில ரொம்ப கோவமான ஒரு விஷயமா ஆயிடுது. சோ இந்த ஜனங்கள் மீது அவர் கோவப்படுறாரு. ஆனா மோசே இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுறாரு. ஆண்டவரே இந்த ஜனங்கள எப்படி சொல்றாங்கன்னா, இவர்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. மோசே வந்து ஆண்டவர்கிட்ட அந்த 11 வாசிமா 11, 12. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களைக் கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்படப்பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமென். அவர் வந்து ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவரே இவங்கள வந்து நீங்க எப்படி மீட்டுட்டு கொண்டு வந்தீங்க? நீங்க தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கைகளினாலும் எகிப்தில இருந்து புறப்பட பண்ணினீங்களே, அவங்களுக்கு விரோதமா உங்க கோபம் பற்றி எரிகிறது என்ன? அப்படின்னு கேட்கிறாரு. சோ வந்து நீங்க வந்து அவங்களுக்கு தீங்கு இந்த மாரி நீங்க அவங்கள அழிச்சிட்டீங்கன்னா, எகிப்தியர் எல்லாரும் சொல்லுவாங்க. உங்கள வந்து வனாந்தரத்துல அழிக்கவா கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால உங்க கோபம் வந்து அவங்களுக்கு விரோதமா வந்து எழும்ப வேண்டாம். நீங்க தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரு அழகா வந்து ஜெபிக்கிறாரு. என்னன்னா இந்த ஜனங்கள வந்து ஆண்டவர் வந்து அப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. மோசேக்கு எப்படி ஒரு பொறுமை இருக்குது. ஏன்னா மோசே ஒவ்வொரு கட்டத்திலயும் இந்த ஜனங்களோட போராடுறாரு. தேவனுடைய அன்ப சொல்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் பரிந்து பேசுறவரா இருக்கிறாரு இந்த ஜனங்களுக்காக. மோசே வந்து எப்படிப்பட்ட ஒரு 32 மட்டும் வாசிங்களேன். ஆகிலும் தேவரீர் அவர்களுக்கு பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கிப் போடும் என்றான். ஆமென். ம். இது என்ன ஜீவ புஸ்தகத்துல இருந்தே என் பேர கிறுக்கி போடுங்க. அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து வாதாடுறாரு ஆண்டவர் கூட. ஆண்டவரே இந்த ஜனங்கள நீங்க அழிச்சிராதீங்க. நீங்க எப்படி இருந்து இவங்கள மீட்டுட்டு வந்தீங்க? அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் மீது மோசே வந்து பரிதாபம் கொள்றாரு. இவங்களுக்காக ஒரு வழக்காடுறவரா அவர் இருக்கிறாரு.
இதனால என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய கோபம் வந்து தணியப்படுது. இதனால ஆண்டவர் வந்து அந்த ஜனங்கள அழிக்காம அவர் வந்து விடுறாரு. ஸோ நம்மளுடைய ஜெபத்தின் மூலியமா என்னன்னா, காரியங்கள ஆண்டவர் வந்து சிட்யூவேஷன ஆண்டவர் வந்து மாத்துறாரு. அந்த காரியங்கள மாத்தக்கூடிய தேவனா இருக்கிறாரு. 14 என்னன்னா, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனத்துக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஸோ வந்து மோசே இப்படிலாம் வாதாடும்போது, ஆண்டவர் வந்து செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஸோ இப்படிதான் வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாலும், மோசஸ எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்க? அவங்க கிட்ட நன்மையே பார்க்க முடியாத பொல்லாத ஜனங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்காக திறப்புல நின்னு வழக்காடுறாங்க. ஸோ இதுல எசேக்கியேல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் வந்து அ சொல்ற காரியமே என்னன்னா, இந்த மாரி தேசத்துக்காக திறப்புல நிக்கவும், சுவர அடைக்கவும் ஒரு மனுஷன தேடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னா, தேவன மறந்து, பரிசுத்தத்த மறந்து ஒரு மாரி பரிசுத்த குலைச்சலாக்கி, அங்கேயும் பாவம் ஒரு பெருகுன ஒரு வாழ்க்கைய தான் அவங்களும் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் தேவன் வந்து பேசுறாரு. இந்த ஜனங்களுக்காக யாராவது திறப்புல நிக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. எசேக்கியேல் 22:12 வாசிங்க. இரத்த சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். என்னன்னா ஆண்டவர மறந்து நீங்க அதுக்கப்புறம் அந்த எசேக்கியேல் 22 ஃபுல்லா வாசிச்சா கூட, அந்த பாவத்த குறிச்சு அப்படி எழுதியிருப்பாங்க. இவ்ளோ பாவங்கள் அங்க நடந்திருக்கா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு நானே ஒரு நிமிஷம் வந்து இவ்ளோ பாவம் பெருகியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு பாவம் பெருகி ஆண்டவர மறந்துடுறாங்க. ஸோ அங்க என்ன டிஃபரன்ஸ் இல்லாம போயிருதுன்னா, பரிசுத்தமா வாழ்ற ஜனங்களுக்கும், தீங்கு செய்ற ஜனங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயம் அங்க நடக்குது. நீங்க அத ரீட் பண்ணாலே அதிலேயே இருக்கும். எசேக்கியேல் 22 ஃபுல்லாவே. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, ஆண்டவர் இப்படி இருக்கிற ஜனங்களுக்காக திறப்புல நிக்கணும். இந்த மாரி ஜனங்களுக்காக திறப்புல நிக்கணும்னு வந்து ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஸோ இதுல வந்து எனக்கு அபிகாயிலோடைய ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அபிகாயிலோட ஸ்டோரியில அபிகாயிலுடைய ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, நாபால் ஒரு மாரி நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஸ்டோரி நான் நினைக்கிறேன். அபிகால் ஒரு மாரி வந்து அவருடைய அபிகாலுடைய ஹஸ்பண்ட் வந்து நாபால் வந்து ஒரு மூடத்தனமான ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு. அவர் வந்து தாவீதுக்கு விரோதமா அவர் வந்து பேசிடுறாரு. பேசின உடனே தாவீதுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து நாபால வந்து அழிச்சிரணும்னு சொல்லி தாவீது புறப்படும்போது, இந்த விஷயம் வந்து அபிகாயிலுக்கு கேள்விப்பட்டு அவ என்ன செய்றா? உடனே தீவிரமா வந்து செயல்பட்டு, அவ வந்து இடையில தாவீத மீட் பண்ணிறா. மீட் பண்ணி நீங்க வந்து அந்த அந்த பேசேஜ ரீட் பண்ணீங்கன்னா, 1 சாமுவேல் 25ல இருக்கு. 28 டூ 31. ஸோ வந்து அவ வந்து அவ்ளோ அழகா வந்து ஒரு தாவீத கூல் டவுன் பண்ற மாரி அவ வந்து பேசுவா. என்ன? ஸோ ஆண்டவர் வந்து அ அவள டேவிட்ட வந்து கூல் டவுன் பண்ற மாரி பேசி, உடனே வந்து டேவிட் வந்து மனம் மாறி அத செய்ய மாட்டாரு. ஸோ செய்யாம நாபால வந்து விட்டுருவாரு. உடனே தாவீது வந்து சொல்ற வார்த்தை என்னன்னா, "உன்னை இன்னைக்கு சந்திச்சதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்." ஸோ அந்த அளவுக்கு வந்து அபிகாயில் வந்து ஒரு ஞானமா செயல்படுவா அந்த இடத்துல. என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து வாய்ஸ் அவுட் பண்றது. நம்ம வந்து திறப்புல நின்னு வாய்ஸ் அவுட் பண்ணணும். தேவன் இடத்துல நம்ம வந்து பேசணும். இன்னைக்கு அபிகாயிலோடைய ஹஸ்பண்ட் மூடத்தனமா நடந்துக்கிட்டாலும், அபிகாயில் வந்து தாவீதுக்கு முன்பாக ஒரு வாய்ஸ் அவுட் பண்றா. திறப்புல நிக்கிறா. ஆபிரகாம் அப்படி திறப்புல நிக்கிறாரு. மோசே அப்படி திறப்புல நிக்கிறாரு. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர்கள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர கூட நான்
என்னோட பர்சனலா நான் எப்பவுமே யோசிக்கிறது என்னன்னா, நான் மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு சின்ன ஒரு காரியம் அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்ப்பேன். என்னன்னா, அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சமாவது ஒரு உணரக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி இப்படி ஞானம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க? கொஞ்சம் கூட இப்படி உணர்வே இல்லாம இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் என்னத்த போட்டு ஜெபிச்சுக்கிட்டு? அப்படின்றத நான் எப்பவுமே யோசிப்பேன். ஆனா இது மூலியமா நானே என்ன கத்துக்கிறேன்னா, ஒரு ஆப்போசிட்ல இருக்க ஜனங்க இந்த மாரி மோசமான ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் நம்ம திறப்புல நின்னு அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இந்த அ நம்ம ஃபேமிலில அப்படி யாராவது ஒருத்தர் நமக்கு அப்படி தெரிஞ்சா, நமக்கு அவங்கள பிடிக்கவே இல்ல. அவங்க என்ன காயப்படுத்திட்டே இருக்காங்க. அவங்க மூலியமா நான் நெறைய வேதனை அடைஞ்சிருக்கேன். இல்ல நம்ம ஃபேமிலில ஆண்டவர் அறியாத ஒரு நபர் அப்படி யாராவது இருந்தா, அவங்களுக்காக திறப்புல நிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்கள சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்காக நீங்க டெய்லி ஜெபிக்கிறவர்களா இருங்க. அவங்க என்னதான் உங்கள காயப்படுத்தினாலும், என்னதான் மோசே தான் அவங்கள அவ்ளோ தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்திட்டு வந்தாரு. அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் அவங்கள எப்படி வழி நடத்திட்டு வந்தா, அவங்கள வனாந்தரத்துல தான் வனாந்தரம் தான் அந்த வழி. ஆனா, அக்கினி ஸ்தம்பமா இருந்து, மேக ஸ்தம்பமா இருந்து, அவங்க பாதரட்சை கிழியாம, சோ இப்படி ஆண்டவர் அழகா அவங்கள வழி நடத்திட்டு வந்தாரு. கன்மலையை பிளந்து அவங்களுக்கு தண்ணி குடுக்கறதுல இருந்து, அவங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுற போது இறைச்சிய குடுக்கறதுல இருந்து, எ அம் தேவர்கள் சாப்பிடும் அப்பத்த அவங்களுக்கு குடுத்து, இப்படி ஒரு பிரிவிலேஜ் இவ்ளோ ஒரு நல்ல விஷயங்கள்ல அவரு செஞ்சு அப்படி வழி நடத்திட்டு வந்த தேவன, அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே மறந்து போனாங்க. சோ நம்ம நெனைக்கிறோம். நம்ம ஏதாவது நன்மை செஞ்சுட்டா, நான் இவ்ளோ செய்றேன்னு அவங்க என்ன ஏதாவது கொஞ்சமாச்சும் நெனைக்கிறாங்களா? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? நான் இத யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசுறாரு. அவர் எப்படி இப்படி ஒரு ஸ்டாண்ட் சொல்றாருன்னா, என்னோட பேர கூட நீங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க. அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் மீது ஒரு பரிதாபம் கொள்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பாரப்படுறாரு. அதே மாரி ஆபிரகாமும் அவரு ஸ்டார்ட்டிங்கே ஒரு அற்பமான ஒரு நம்பர 50 பேர எடுத்து 10 பேர்ல முடிக்கிறாரு. இப்படி இருந்தா நீங்க அழிக்காம இருப்பீங்களா? ஒரு 10 நீதிமான கண்டா நீங்க அழிக்காம இருப்பீங்களான்னு சொல்லி. அந்த பாரம் நமக்கு வேணும். ஏன்னா இது மாம்ச பலத்தினால முடியாது. ஆண்டவர்ட்ட கேளுங்க. அப்படி திறப்புல நிக்கிற பாரம் எனக்கு வேணும். அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம் வேணும். தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறவளா நான் மாறணும். நான் என்னுடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறவங்களா நான் மாறணும்னு. நான் அநேக நேரம் நானே யோசிப்பேன். இவங்க தப்பு பண்றதுக்கு இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு. ஆனா, அது ஆண்டவருடைய செயல். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாருன்னா, அவங்களுக்காக திறப்புல நிக்கணும்னு பார்க்கிறாரு. அபிகைல பாருங்க தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக அவரு தப்பு பண்ணாரு. நாபால். ஆனா அவன் தப்புக்கு தேவைன்னு அபிகாயில் நினைக்கல. டக்குன்னு போய் உயிரை காப்பாத்துறான். இன்னைக்கு நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் யாராவது நம்ம கூட பிறந்த தம்பியா இருக்கலாம், கூட நம்மளுடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க தப்பு பண்ணதுக்கு இவங்க தேவைதான், இவங்களுக்கு அது தேவைதான்னு நம்ம நினைக்காம, அவங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுறவர்களா நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். நான் நெறைய நேரம் எங்க அப்பா குறிச்சு நான் யோசிப்பேன். என்ன காயப்படுத்திட்டே இருக்காரு ஏசப்பா. எங்க அப்பாக்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு. ஆனா இன்னைக்கு நான் யோசிக்கும்போது, இந்த இத படிக்கும்பொழுது, எந்த அளவுக்கு நான் ஜெபிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தான் தேவனுடைய அன்ப ருசி பார்த்தவங்க. ஏன்னா நம்ம தான் விடுதலை பெற்றவங்க. நம்மள ஆண்டவர் விட்டு விடுறதே இல்ல. நம்ம தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய அன்ப ருசி பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கார் இல்லையா? சோ நம்ம இரக்கம் பெற்றவர்கள். நம்ம தான் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். நம்மள ஆண்டவர் எங்க இருந்து வச்சிருக்காரு. நம்ம தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்மள மன்னிக்கிறார்ல. சோ இத மற்றவங்களுக்கு குடுக்கணும்ன்றத ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு விஷயம் இது பிரேயர். பிரேயர்ல நம்ம ஜெபத்துல மத்தவங்கள தாங்குறது. ஆ ஜெபத்துல தேசத்துக்காக, ஃபேமிலிக்காக ஜெபம் பண்றது. 2வது செய்கை, ஆக்ஷன். செயல்பாடு இருக்கணும். அப்படின்றதுல. செயல்பாடு இருக்கிறதுல ஒரு 3 நபர நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆ ஒரு திறப்புல நின்ற சம்மா. 2 சாமுவேல் 23 11, 12. அது ஒண்ணு வாசிங்க.
2 சாமுவேல் 23, 11, 12. இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன் சிறு பயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய்க் கூட்டி ஜனங்கள் பெலிஸ்தரைக் கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதைக் காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்துப் போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். ஆமென். இது என்னன்னா, இவர் டேவிட்க்கு 3 பேர் இருந்தாங்க. மல்டி மேன் சொல்லிட்டு. இந்த 3 மல்டி மேன்ல ஒருத்தர் சம்மா. இந்த சம்மா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தீர்கள் ஏராளமாய் கூடி வரும் பொழுது, சோ ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அத பார்த்து கண்டு ஓடி போயிடுறாங்க பயந்து. ஆனா இவர் மட்டும் ஷம்மா மட்டும் அந்த பயிர் நிறைந்த அந்த ஃபீல்டுல அந்த வயல்வெளியில அவர் நிக்கிறாரு. துணிச்சலா நின்னு, இவன் இந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி, அந்த நிலத்தின் நடுவுல துணிச்சலா நின்னு அவர் அத பெலிஸ்தருக்கு சண்டை போட்டு மடங்கடிக்கும் பொழுது, ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ரட்சிப்ப குடுக்குறாரு. சோ என்னன்னா, நம்ம ஒரு ஃபெய்த்ல ஸ்டெப் அவுட் பண்றது ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஸ்டெப் அவுட் பண்றதுல நம்ம கால் எடுத்து வைக்கிறதுல நம்ம ரொம்ப தயங்குறவர்களா நம்ம இருக்கிறோம். நம்ம அதுல நம்ம பார்த்தோம் இல்லையா? வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய சத்தத்த உயர்த்தணும். 2வது ஸ்டெப் அவுட் பண்ணணும். செயல்ல காமிக்கணும். அதாவது எடுத்து சண்டை போடுங்க அப்படின்றது மீனிங் கிடையாது. ஸ்டெப் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆக்ஷன். என்னன்னா, ஆண்டவர் எப்பவுமே நமக்கு சொல்லிக் குடுக்குறார்ல, ஒரு கணத்த குடுத்தா மறு கணத்த காமிங்க. நம்மளுடைய கேரக்டர் மூலியமா, நம்மளுடைய அ ஒரு அன்ப அதிகமா செலுத்தக்கூடியவங்களா இருந்து ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணணும். அதே மாரி நெறைய பேர் ஒரு ந ஆ மெ நெறைய தேவைகளோட சில பேர் இருப்பாங்க. உங்க சுத்தி உள்ளவங்கள, உங்க கூட படிக்கிறவங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல நெறைய தேவையில்லாத ஜனமே இல்ல. எல்லாரும் ஒரு தேவையோட, ஒரு பாரத்தோட, ஒரு போராட்டத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அவங்க கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கூட இருக்கிறது, இதெல்லாமே ஸ்டெப் அவுட் பண்ற ஒரு காரியம். உங்களோட தேவனுடைய அன்ப மத்தவங்க கிட்ட பகிர்ந்து அளிக்கிறது. ஊழியத்துல சர்ச்ல ஏதாவது ஒரு நீட் இருக்கா? உங்க டைம் அதுக்குன்னு குடுங்க. இல்ல மத்தவங்க ஊழியத்துக்காக கூப்பிடுறாங்களா? உங்க டைம் அதுக்குன்னு குடுங்க. இதெல்லாம் ஸ்டெப் அவுட். நீங்க வீட்ல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு வேலைய ஆண்டவருக்காக நீங்க செய்றீங்க. சரியா? அப்படி சம்மா செய்யும் பொழுது, அங்க ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்ப நடப்பிக்கிறாரு. சோ வீட்ல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஷம்மா. திறப்புல நிக்கிற சம்மா நீங்க ஒவ்வொருத்தரும். சோ இத நீங்க செய்யணும். அப்புறம் திறப்பில் நின்ற தாவீது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். 1 சாமுவேல் 17, 1, 3. இதுல என்னன்னா இந்த கதைய நான் சொல்லிர்றேன். இது 40 நாளா கோலியாத் அவங்கள இஸ்ரவேல் ஜனங்கள மிரட்டிக்கிட்டே இருக்காரு. சோ யாருமே எதிர்த்து நின்னு சண்டை போடுறதுக்கு யாருக்குமே அந்த தைரியம் வரவே இல்ல. எல்லாருமே பெலிஸ்தருக்காக பயந்துட்டு இருந்துட்டே இருக்காங்க. அந்த சாதாரணமான ஆளும் கிடையாது. கோலியாத் ஒரு பெரிய ஜைஜான்டிக்கான ஒரு மனுஷன். சோ இத பார்த்துட்டு இருக்க தாவீது எதர்ச்சியா அவங்க சகோதரர் சந்திக்க வரும்பொழுது, தாவீது இத பார்த்துட்டு, "இந்த பெலிஸ்தியர்கிட்டயா நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவர் சகோதரர் அவர "நீ கூட்டத்துல அமைதியா நில்லு. உன்னுடைய இத இங்க காமிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சகோதரர் அவர மட்டமா பேசிறாரு. அதுக்கப்புறமா இது சவுலின் காதுக்கு போது. உடனே சவுலும் சொல்றாரு, "நீ வாலிபனா இருக்க. நீ போகாத" அப்படின்னு சொல்றாரு. அங்க தாவீது ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, ஆண்டவர் என்ன ஒரு ஒரு இத மட்டும் நம்ம வாசிப்போம்னு நான் நினைக்கிறேன். 34 வாசிங்கம்மா.
1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஆமென். ஸோ இப்படி நான் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்க்கும் பொழுது, ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு. இப்படி 2த்துக்கும் நான் சண்டை போட்டு மீட்டு என்னுடைய ஆடுகள நான் காப்பாத்திக்கிட்டேன். ஸோ அதனால அப்படி அது அந்த ஒரு தைரியத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அதனால இந்த பெலிஸ்தியன வீழ்த்துறது அவருக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சவுலும் என்ன சொல்றாரு, "சரி நீ போ. ஆண்டவர் உன் கூட இருப்பாரு." அப்படின்னு சொல்லி சவுல் அனுப்பிடுறாரு. நெறைய நேரம் நம்ம இந்த என்ன இதுல என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம லைஃப்ல ஆண்டவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குறார்ல. இன்னைக்கு தாவீதுக்கு ஏன் இந்த தைரியம் வருதுன்னா, அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு முன்னாடியே. ஆண்டவர் என்ன சிங்கத்தின் கைகளுக்கும், கரடியின் கைகளுக்கும் என்ன தப்புவிச்ச ஆண்டவர், இந்த பெலிஸ்தியன் கிட்டயா என்ன விட்டுருவாரு? இந்த கோலியாத் கையிலயா என்ன விட்டுருவாரு? அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா, அவர் முன்னதாவே ஆண்டவருடைய அன்ப அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய வல்லமைய அவர் உணர்ந்திருக்காரு. அவர் பாதுகாக்கப்பட்டத அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. நெறைய நேரம் நம்மள லைஃப்ல நடக்குதுல. அது ஒரு பாசிட்டிவான காரியமா இருக்கலாம். இல்ல ஒரு நெகட்டிவான காரியமா இருக்கலாம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அது பயனுள்ளதா மாறும். நன்மை நடக்கிறது மட்டும் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளதா மாறும் அப்படின்றது கிடையாது. நெறைய நெகட்டிவ் காரியங்கள். என்னன்னா நம்ம வாழ்க்கையில நெறைய நெகட்டிவ் காரியங்கள் நமக்கு வரும்போது, அது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நம்மள உருவாக்குறாரு. சிப்பிய அடிச்சு அடிச்சு உருவாக்குற மாரி ஆண்டவர் நம்மள அடிச்சு அடிச்சு உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கும்போது நமக்கு வலிக்க தான் செய்யும். ஆனா நீங்க நாள பின்ன அது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன உருவாக்குனது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் நெறைய டைம் கேட்டிருக்கேன். ஆண்டவரே இது எப்ப எனக்கு இதுக்கு ஒரு எண்ட் வரும்னு. ஆனா சில விஷயங்கள நான் யோசிக்கும் பொழுது, எனக்குள்ள இருக்க கேரக்டர அவர் உருவாக்கியிருப்பாரு. எனக்குள்ள அந்த விஷயத்துல ஒரு தைரியத்த குடுத்திருப்பாரு. எனக்குள்ள அந்த விஷயத்துல ஒரு ஒரு மாற்றத்த குடுத்திருப்பாரு. அ எனக்கு மத்தவங்கள குறித்தான ஒரு பாரத்த எனக்கு குடுத்திருப்பாரு. நானும் அந்த வழியில தானே நடந்து போனேன். நானும் அந்த பெயின்ல தானே கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கு அது குறிச்சான பாரம் வந்துரும். ஏன்னா எனக்கு அந்த வலி தெரியும். எனக்கு அந்த பெயின் தெரியும். ஆண்டவர ஆண்டவர நம்பி இருக்க நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நமக்கு, ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுது அப்படின்னா, அது தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்குது. நம்ம தேவனுடைய திட்டத்த நம்ம நாள பின்ன செய்ய போறோம். அதுக்காக அது அடங்கியிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நல்லா பாருங்க. உங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கடந்த கால எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்து பாருங்க. அது ஒரு நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும். சரியா? அதேபோல இங்க தாவீதுக்கு அன்னைக்கு கரடி வந்தது தாவீது நல்லதுன்னு நெனச்சிருப்பாரா? இல்ல சிங்கம் வந்தது நல்லதுன்னு நெனச்சிருப்பாரா? ஆனா எதுவுமே அது நல்லது இல்ல. ஆனா அந்த ஒரு விஷயம் தாவீத போயி முன்ன நிக்க வைக்குது. எல்லாரும் பயந்துகிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள 40 நாளும் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தாவீதுக்கு மட்டும் ஒரு துணிச்சல் வருதுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அவருக்கு அந்த துணிச்சல் வருது. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கப்படுதுல்ல, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளும் துணிச்சலா இறங்கி செயல்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பயனுள்ளவர்களா ஆண்டவர் நம்மள மாத்துவாரு. சரியா? திறப்புல நின்ன தாவீது. தாவீது இறங்கி ஸ்டெப் டவுன் இறங்கி செயல்படுறாரு. 2வது ம் 2வது தாவீது பார்த்தோம் இல்லையா? அப்புறம் திறப்புல நின்ன பினகாஸ். பினகாஸ் என்னும் ஒரு ஆசாரியன். சரியா? சங்கீதம் 106:30 106:30. அப்பொழுது பினாகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான்.
அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமா இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பாவம் செய்றாங்க. கீழ்ப்படியாம போறாங்க. ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சு கீழ்ப்படியாம, அவங்க பெலிஸ்தரின் பெண்கள கல்யாணம் பண்றாங்க. சாரி மீதியான்கள் பெண்கள மீதியான்களுடைய பெண்கள கல்யாணம் பண்ணி, அந்த பெண்களின் நிமித்தம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்ய அவங்க துணியிறாங்க. அந்த பெண்கள் அவங்கள வஞ்சிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கு ஆண்கள் எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு, விக்கிரகத்துக்கு அடிமையாக்கி அவங்க போறாங்க. இதுக்கு பினகாஸ் ஒரு டிசிஷன் எடுத்து, வைராக்கியம் கொண்டு ஒரு ஒரு விஷயத்த அங்க செய்வாரு அவரு. செய்யும் பொழுது அந்த வாதை நிறுத்தப்படுது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குன்னா, அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 31 வாசிச்சீங்கன்னா, அது அப்படி எழுதியிருக்கு. ஜெனரேஷனா அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய ஆண்டவர் குடுக்குறாரு. நம்மளும் இன்னைக்கு ஸ்டாண்ட் ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் கொள்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் போற பாதையில நம்ம முடியாது. எல்லாரும் அவங்க அப்படி செய்றாங்க, இவங்க அப்படி போறாங்க. அந்த பாதை நமக்கு கொடுக்கப்படல. நமக்கு வித்தியாசமான பாதை. தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பாதை. அவருடைய சிலுவைய சுமந்து நடக்கிற ஒரு பாதை தான் நம்மளுடைய பாதை. பினகாஸ் எடுத்த ஸ்டாண்ட் போல நம்மளும் இன்னைக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும். எந்த விஷயமும் உலகத்துக்கும் நமக்கும் ஒத்துப்போற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. அவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. விடுதலையின் பிள்ளைங்க. நமக்கு தெரியும். இந்த பூமியில காண்கிறது எல்லாமே ஒரு நாள் இல்லாம போகும்னு நமக்கு தெரியும். பூமியில காண்கிறது எல்லாமே மாயன்னு நமக்கு தெரியும். மேலானத தேடுங்க. மேலானத நாடுங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ளுங்க. வைராக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். பினகாஸ் வைராக்கியமா நின்னாங்க. அதனால ஜெனரேஷனே நீதிமானாக்கப்படுது. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியம் கொள்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மூலியமா வரக்கூடிய சங்கதிகளும் வைராக்கியம் கொள்ளும். உங்க பிள்ளைகளும் வைராக்கியம் கொள்ளுவாங்க. நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ற பிள்ளைகளா இருக்கணும். இதுல ஒரே ஒரு பைபிள் வேர்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ரோமர் 15:32 மட்டும் வாசிங்கம்மா. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மித்தமும் ஆவியானவருடைய அன்பின் மித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். பவுல் என்ன சொல்றான்னா, நம்மளுடைய ஜெபத்துல எப்பவுமே போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நமக்கு தேவை. சரியா? அதனால ஜெபம் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட இடைவிடாமல் போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீடியோ மட்டும் டக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அக்கா செல்வி அக்கா டைம் இருக்குதா? கண்டினியூ பண்ணுமா. அந்த வீடியோ மட்டும் நம்ம போடுவோமா அக்கா? ஃபர்ஸ்ட் ஆல்வின் தாமஸோட வீடியோ. ஓகே. அந்த இடத்துல நிறைய பேர் தற்கொலை பண்ணி மரிப்பான். டான் ரிச்சின்ற ஒரு மனிதர் அதே மலையில இருந்தாரு. He understood that the suicide point was just behind his backyard. அங்க யாராவது நின்னு அப்படியே இயற்கையை பாக்குற மாதிரி வருவாங்க. அவருக்கு தெரியும் இவங்க குதிக்க போறாங்கன்னு. மெதுவா கேட்பாரா, வாட்ஸ் யுவர் நேம்? சொன்ன உடனே அவங்ககிட்ட மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லுவாரா, ஒரு டீ குடிக்க வரீங்களா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுவாரா. நல்ல சூப்பரான குக்கீஸையும் டீயும் கொடுத்த உடனே அதை குடிக்கும் போதே அவங்க தங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை சொல்லுவாங்களா. அவர்களோடு இவர் பேசுவார். கடவுள் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாத்துவார், உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல கேப் என்று சொல்லப்படுகிற அந்த கிளிஃப்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ண நினைத்தவர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அதனால அவருக்கு பேரு தி ஏஞ்சல் ஆஃப் த கேப். மற்றவங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு உபத்திரவத்துல வாழ்றாங்க, கண்ணீர்ல வாழ்றாங்க. அவர்களுக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் அவங்க வாழ்க்கையவே மாற்றும். You are an angel in the gap.
எவ்வளவு ஆஸ்திரேலியாவுல அருமையான ஒரு விஷயம். புகழ்பெற்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணி மறிப்பாங்க. டான் ரிச்சி என்ற ஒரு மனிதர் அதே மலையில இருந்தாரு. He understood that the suicide point was just behind his backyard. அங்க யாராவது வந்து நின்னு அப்படியே இயற்கையை பாக்குற மாதிரி வருவாங்க. அவருக்கு தெரியும் இவங்க குதிக்க போறாங்கன்னு. சோ மெதுவா கேட்பாராம், வாட்ஸ் யுவர் நேம்? சொன்ன உடனே அவங்ககிட்ட மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லுவாரா, ஒரு டீ குடிக்க வரீங்களா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுவாராம். நல்ல சூப்பரான குக்கீஸையும் டீயும் கொடுத்த உடனே அதை குடிக்கும் போதே அவங்க தங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை சொல்லுவாங்களாம். அவர்களோடு இவர் பேசுவார். கடவுள் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாத்துவார், உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல கேப் என்று சொல்லப்படுகிற அந்த கிளிஃப்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ண நினைத்தவர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அதனால அவருக்கு பேரு தி ஏஞ்சல் ஆஃப் த கேப். மற்றவங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு உபத்திரவத்துல வாழ்றாங்க, கண்ணீர்ல வாழ்றாங்க. அவர்களுக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் அவங்க வாழ்க்கையவே மாற்றும். அக்கா போதும். பாத்தீங்களா இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஆஃப் கேப்னு ஏதோ ஒரு பேரு. எனக்கு வந்து என்னன்னா அவங்க எடுக்கிற அந்த சின்ன முயற்சிய ஆண்டவர் வந்து எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு 400 பேரை அந்த இடத்துல இருந்து அவர் காப்பாத்தியிருக்காரு. இன்னைக்கு நீங்க அந்த சின்ன ஸ்டெப் அவுட் பண்ற அந்த முயற்சியை எடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. நீங்க இதே போல திறப்புல நிக்கவும் கேப்ல இருக்கவும் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எல்லா வாலிபர்களும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாலிபர்களும் சரி, இப்ப எல்லா மனுஷங்க கூடயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டிப்ரெஷன். அது எதுக்கு சொல்றாங்க? ஏன் எனக்கு உண்மையிலே அதை புரிஞ்சிக்கவே முடியல. எதனால் ஏன் காரணமே சில பேருக்கு காரணமே சொல்ல முடியல. அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு. எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. வாழ்க்கையே வெறுப்பு. எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதனால எல்லாருமே வந்து என்னன்னா மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச்சு கொடுங்க. சில பேர் உங்க கிளாஸ் ரூம்ல யாராவது இருந்தா யாரும் இதுல உங்களை யார் கூடயும் பேசாம தனியா இருக்க நபர்கிட்ட பேச்சு கொடுங்க. நீங்க தான் திறப்புல நிக்கிறவங்க. உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க வந்து திறப்புல நிக்கிறவளா நீங்க இருக்கிறீங்க. வேலைக்கு போறீங்களா? வேலையில நீங்க தான் திறப்புல நிக்கிறவங்க. நீங்க வேலைக்கு போற இடத்துல அப்படி ஒரு நபரை சந்திக்கிறீங்களா? சும்மா பேச்சு கொடுங்க. எல்லாரோடையும் பேசுங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்குது. சரியா? இன்னொரு ஒரு வீடியோ நான் பாக்குறேன். அகஸ்டின் அங்கிளோட வீடியோ நான் போடுறேன். அவங்க ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து செயல்படுறாங்கன்றத நீங்க பாருங்க. ஊழியத்துல சரி ஓகே, இந்த திறப்புல நிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நீங்க ஊழியத்துக்காக ஒரு நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்னை 1972 வருஷம் பீகாருக்கு அனுப்பினார். நான் பயங்கரமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் போனேன். அதனால எனக்கு ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாம இருக்கும்போது கம்பெனிக்கு 9 மணி நேரம் உழைச்சமே, அதனால ஆண்டவருக்கு அதிகம் உழைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அக்கா போடுங்கக்கா. அந்த ஒரு ஹிந்தி பாட்டை தான் பாடுவேன் எங்க போனாலும். வேற ஒண்ணும் தெரியாது. ஏன்னா பாட்டு ஞானம் கேள்வியில வந்துருச்சு. அதை படிச்சுக்கிட்டு எங்க போனாலும் தனியா நின்று யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் ஐ வாஸ் இன் குட் ஜாப். இங்க நல்ல ஜாப்ல இருந்தேன். ஏர் கண்டிஷன் ரூம்ல தான் இருந்தேன். ஆனா அங்க போய் தனியா நின்று பாஷையே தெரியாது அந்த பாட்டை பாடுவேன். உடனே ஒரு பெரிய கூட்டம் கூடும். நான் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, புஸ்தகம் கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த ஆளுங்க சொல்லுவாங்க, பேசியா ஏதாவது பேசு அப்படிம்பாங்க. அவங்க எனக்கு தெரியாது பேச சொல்றானா ஏச சொல்றானான்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ. எந்த ஊர்னு கேட்டானா நான் சொல்லுவேன் அகஸ்டின் ஜெபக்குமார். அவன் அந்த எந்த ஊர்னு கேட்டிருப்பான், நான் அகஸ்டின் ஜெபக்குமார் பேரை கேட்கறான்னு நானே நினைச்சுக்கிடுவேன். இந்த புஸ்தகத்துக்கு விலை உண்டான்னு கேட்டா எனக்கு அதுக்கு சொல்ல தெரியாது. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அதை ஹிந்தியில சொல்ல தெரியாது, இங்கிலீஷ்ல சொல்லுவேன். இப்படித்தான் ஊழியத்துல இன்னும் ஈடுபட்டு ஆனா என்னுடைய ஏக்கமெல்லாம், ஆண்டவரே நான் தனியா செய்ய முடியாதையா. 100 மைலுக்கு போனாலும் இன்னொரு ஊழியக்காரன், சுத்தி 100 கிலோமீட்டருக்கு போனாலும் ஒரு ஊழியக்காரன். அழுவேன், ராத்திரி முழுவதும் ஓன்னு அழுவேன். எனக்கு எப்படியாவது ஆளத்தாங்க ஆண்டவரே, நான் எழுப்பி நான் கூட்டிட்டு போற ஆளத்தாங்கன்னு சொல்லி ஒரு வருஷம் இப்படி கஷ்டப்பட்ட. 5 மாசத்துல ஹிந்தி படிச்சேன். மறுபடியும் கஷ்டப்பட்ட போது ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பிராமண சகோதரன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா 2வது நாளே வந்து சொல்லிட்டாரு, எங்க வீட்டுல இருந்து துரத்துறாங்க, இன்னைய கொல்ல பாக்குறாங்க, உன்னையும் கொல்ல பாக்குறாங்க. இது என்னடா வம்பா போச்சுது. அவன் சொன்னான், இனி எங்கேயாவது பத்திரமா வச்சு ஆண்டவருக்குள்ள வளர்த்து வைங்களேன். என்கிட்ட அந்த நாட்கள்ல நான் தனியா இருக்கிறேன், என்னைய தமிழ்நாட்டுல ஜாஸ்தி பேருக்கு தெரியாது. அதனால இந்த சகோதரனை காப்பாத்தணும்னு சொல்லி, whether you believe it or not, I gave all. என் சூட்கேஸ் இருந்தது, லெதர் சூட்கேஸ்,
இங்க நல்ல ஃபாரின் சூட்கேஸை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொடுத்துருந்தாங்க. நான் இங்க சென்னையில இருந்து போகும்போது சென்னை நண்பர்கள் கொடுத்தாங்க, அதை எடுத்து கொடுத்தேன். குளிர் காலத்துக்குன்னு சொல்லி கோட் வச்சிருந்தேன், சொட்டர் வச்சிருந்தேன், அதை தூக்கி கொடுத்தேன். நான் படுத்திருந்த படுக்கையை தூக்கி கொடுத்தேன், கம்பளியை தூக்கி கொடுத்தேன், ஏன் ஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அவனுக்கு கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்து ராஞ்சியில கொண்டு ஆபரேஷன் மொபைலைசேஷன்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏன் காசை செலவழிச்சிட்டு அவனை கொண்டு போய் சேர்த்து, ஐயா இந்த ஆளை பத்திரமா வச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் திரும்ப வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சேன். இப்ப என்கிட்ட இருந்தெல்லாம் 2 துணி தான். லிசன், நான் ஆண்டோட சொன்னேன், அந்த ஆள் ரெடி ஆகி வந்தானா என் கூட ஒரு டீம் ஆயிடுவான். ஆனா ஒரு வாரத்துல அந்த ஆள் திரும்பி வந்தான். முதல்ல கண்ணாடி போட்டிருந்தாரு, இப்ப கண்ணாடியை காணோம். சொன்னாரு, அங்க அவங்க நின்ன நல்லா வச்சுக்கிடல, அதனால நான் நடந்தே வந்தேன். 350 கிலோமீட்டர் நடந்தே வந்தேன். வழியில திருட எல்லாத்தையும் பிடிங்கிட்டான், என் கண்ணாடியும் உடைச்சிட்டான். எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போஸ்ட் ஆபீஸ்க்கு போய், அன்னைக்கு இந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் போனோம். எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த ஆபீஸில் உள்ள அவங்கள கேட்டேன், நீங்க கொண்டு வந்த விட்டு ஆளு சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஏமாற்றப்பட்டுட்டேன். அவனை வீட்டுல யாரும் அடிக்கவும் வரல, என்னைய கொல்லவும் வரல, என்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு நாடகம் போட்டிருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓன்னு அழுவேன், ஆண்டவரே ஒரு மனுஷனும் முதல்ல 1 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்து அவனை கொண்டு வச்சேன், ஏமாத்திட்டானே. ஆனாலும் எந்த முயற்சியில நான் நிக்கல. மறுபடியும் எப்படியாவது ஒரு குழுவை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி, இதற்கு பிறகு எனக்கு திருமணம் ஆயிற்று. சிலர் இங்க இருந்து வந்தாங்க, எப்படியாவது ஒரு குழுவா வேலை செய்யணும்னுட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழுவா வேலை செய்ததுனாலதான் ஐயா பாலைவனமா இருந்த பீகார் இன்னைக்கு மாற ஆரம்பிச்சிருக்குது. நல்ல கவனிங்க அருமையான தம்பி, காரியங்களை மாற்றணும்னா தனியா போராடாத. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடம் பெரியதுதானாலும் நீ தனியா போராடாத. நாங்க டீம் வச்சிருந்ததை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றதை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அது உங்களுக்கு விளையாட்டா தெரியும். எங்க கூட கொஞ்சம் பீகாரிஸ் ஆண்டவர் ரசிக்கப்பட்ட ஆரம்பிச்சோன்னே, சில ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்தவங்க, அதுல ஒருத்தர் இருந்தாரு. அவர் சாதுக்களோடு கஞ்சா அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சவர். சாதுக்களோடு சேர்ந்து கஞ்சா அடிக்க வேண்டியது, அவங்களுக்கு கொட்டை அடிக்க வேண்டியது, கொட்டை தூக்கி போட்டு பின்னால போக வேண்டியது. அவர் ஆண்டவர் ரசித்தாரு. அவருக்கு நாங்க தீமோத்தேயுன்னுட்டு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தோம். நீங்க நல்லா ஜவனிங்க, சாதுக்களோட சுத்தி கஞ்சா அடிச்சு கண்ணெல்லாம் ஒரு கோடு மாதிரி இப்படிதான் பாப்பாரு. அவர் ஆண்டவர் விடுதலையாக்குனார் கஞ்சாவில இருந்து. நல்ல மேளம் அடிப்பார்னா எப்படி அடிப்பார் தெரியுமா? இந்த பிரதர் அடிக்கிற மாதிரி இந்த தபலா இல்ல, டோலக்குன்னு சொல்லுவாங்க, டோலக்கு. அதை எதுல அடிப்பார் தெரியுமா? அந்த நாடியை வச்சு கூட அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிப்பார். அந்த ஆள் அடிச்சாருன்னா அவங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிப்பார். இந்த காரியத்தை வச்சு அடிப்பார், இதை வச்சு அடிப்பார். தீமோத்தேயுன்னு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். இன்னொரு தம்பி வந்தான், அவனுக்கு டேவிட்னு ஞானஸ்தானம் கொடுத்தோம். இவங்களெல்லாம் நான் வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வீட்டுல இருந்து கிறிஸ்தவன் ஆயிட்டான்னு துரத்தி அடிச்சுட்டாங்க. வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சோம். வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சதுனால நடந்தது என்ன தெரியுமா? திடீர்னு நான் குளிச்சுட்டு வந்து என் அண்டர் பேண்ட் எங்கன்னு கேட்டா, அவன் சொல்ல, நான் போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க, அண்டர் பேண்ட காய போட்டுட்டு எங்கப்பா நான் காயப்பட்டதுன்னா நான் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். அப்படித்தான் வாழ்ந்தோம். ஏன் தெரியுமா? டீம்ல யாரும் இருக்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் டீம் வைக்கிறது இல்ல. என்ன ஷேர் பண்ணணும், இழக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பொதுவா வச்சு அனுமதிக்கும். அது ரொம்ப கஷ்டம். நம்ம பிரைவேசில யாரு? நல்லா கவனிங்க. எதுக்கு தெரியுமா இன்னைக்கு டீமை யாரும் விரும்புறது இல்ல? We are very very secluded and selfish. 7 வருஷம் கழிஞ்சது. 72ல போன 79வது வருஷத்துல, 77வது வருஷத்துக்கு பிறகு 78 வருஷத்துல 7 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில இருந்து 3 சகோதரிகள் ஊழியத்துக்கு வந்தாங்க. வாலிப பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு வந்திருந்தாரு. நல்ல அர்ப்பணிச்ச தங்கச்சிமார் வந்திருந்தாங்க. என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் கூட இப்ப ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆள் இருக்குன்னுட்டு. ஆனா பெண்கள் வெளியே போகக்கூடாத நாட்கள்ல கூட வந்தாங்க. இப்போ எங்க வீட்டுல இருந்தது ஒரே ஒரு ஃபேன். நான், மனைவி, என் மூத்த மகன், 3 தங்கச்சிமாரு. இத மாதிரி 2 மடங்கு சூடு
பயங்கரமான சூடு. அப்போ பீகார்ல 48 டிகிரி அடிக்கும். எங்கிட்ட இருந்து ஒரே ஃபேனு. நாங்க எப்படி படுத்து தூங்கணும் தெரியுமா? எப்படி படுத்து தூங்க தெரியுமா? 3 மாசம் இந்த ஸ்டார் வடிவத்துல எல்லாரும் தலையை கொண்டு ஃபேனுக்குள்ள வச்சிருப்போம். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். நான் குடும்பஸ்தன் ஐயா, நான் குடும்பஸ்தன். என் பிள்ளையும் பக்கத்துல போட்டு, என் பிள்ளை, நான், மனைவி, அந்த 3 சகோதரிகளும் ஸ்டார் வடிவத்துல படி. ஏன்னா வேற பொண்ணும் இல்ல. யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. They were all young girls. I was the only married man. ஒரே ஒரு ஃபேன் இருந்ததுனால அந்த ஃபேனுக்குள்ள அப்படித்தான் வாழணும். ஏன்னா டீம் வேணும்னு சொன்னா நான் விட்டு கொடுத்தாகணும். ஒரு டீம் வேணும்னா நான் விட்டு கொடுத்தாகணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போனோம். ஏன்னா ஒரு 15 பிள்ளைங்களை, அனாதை பிள்ளைங்களை வளர்க்க ஆரம்பிச்சதுனால பெரிய வீட்டுக்கு போனோம். இப்ப அந்த வீட்லயும் இந்த தங்கச்சிமாரு, 2 தங்கச்சிமாரு, ஒருத்தி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா, இன்னொருத்தி கல்யாணம் கட்டி போயிட்டா, ஒரு தங்கச்சி கூட இருக்கா. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ரூம் தான். இதுக்குள்ளதான் அந்த வாலிப தங்கச்சி இருக்கணும், நானும் என் மனைவியும் என் பிள்ளையும் இருக்கணும். எப்படி வாழணும் தெரியுமா? அந்த தங்கச்சி இந்த பக்கம், நடுவில் ஒரு ஸ்கிரீன், என்னுடைய மனைவி, என் பிள்ளை, நான். ஐயா, குடும்ப வாழ்க்கை என்கிற ஒரு காரியத்தை நானும் என் மனைவியும் அநேக நாட்கள் அனுபவிக்க கூடாத சூழ்நிலைகள். நல்லா கவனிங்க. என் கூட ஒரு டீம் வைக்கணுங்கிறதுக்காக வாலிப பிள்ளைங்களை கூட வச்சிருந்தேன். வாலிப தம்பிமார் இருந்தாங்க, வாலிப தங்கச்சிமார் இருந்தாங்க. என் மனைவிய, என் பிள்ளை எனக்கு குழந்தை பிறந்தது 3.5 வருஷம் கழிச்சு, 3.5 வருஷம் வரைக்கும் நான் இருந்த பெஞ்சில அந்த ஓரத்துல கூட உட்கார விடல. அந்த ஓரத்துல உட்கார கூடாதவா? நீங்க கேப்பீங்க, பைத்தியம் ஐயா, உன் பெஞ்சாதிய பக்கத்துல வைக்கணும்ல, அங்க தூரமா வச்சிய. ஏன் தெரியுமா? நான் என் மனைவிட்ட என்ன சொன்ன தெரியுமா? என் மனைவி இங்க இருக்கிறா, நீங்க கேட்டு பாருங்க. என் மனைவிட்ட, நம்ம 2 பேரும் பக்கத்துல இருந்தா நம்ம கூட இருக்கிற 7 தம்பி தங்கச்சிமாருக்கு ஒருவேளை வேறு விதமான எண்ணம் வந்துரும். நம்ம அவங்க வாழ்க்கையில ஒரு இடரலி உண்டாக்கிடக்கூடாது. we must keep ourselves away. எனக்கு குழந்தை பிறக்கிறது வரைக்கும், குழந்தை பிறந்து உட்கார படிக்கிறது வரைக்கும், உட்கார படிக்கும் போது எனக்கும் என் மனைவிக்கும் இடையில என் குழந்தை உட்கார்றது வரைக்கும் நான் உட்கார விடல. நான், நீங்க கேட்பீங்க, இச்சை அடக்கம் என்கிறதுக்கு என்னையா காரணம் என்று. ஐயா, ஒரு டீம் உருவானாதான் ஐயா தேசம் சந்திக்கப்பட முடிங்கிறதுக்காக என் ஆசை இச்சைகளை கட்டி மூலையில தள்ளுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் நடந்து வந்த பாதையை நான் உங்களுக்கு சொல்வேன்னா, இன்னைக்கு ஒருவேளை அகஸ்டின் ஜெபக்குமார பெரிய ஆளா பார்க்கலாம். இன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார பெரிய ஊழியக்காரனா பார்க்கலாம். இன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார உலகத்தெல்லாம் போறவரா பார்க்கலாம். இன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார செய்தி ஏராளமான டிவி சேனல்ல வருதுன்னு பார்க்கலாம். ஐயா, இதற்கெல்லாம் காரணம் எனக்குள்ள நாங்கள் புதிதாக திருமணமானவர்கள் அல்லவா? எங்களுக்கு தனியாக வாழ்வதற்கு உரிமை இல்லையா? இல்லையா? தேசம் தேவனை அறிவதற்காக, என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என்னோடு கூட மற்றவர்களை இணைத்துக் கொண்டு ஓட வேண்டும் என்பதற்காக என் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய கர்த்தர் கிருபை செய்தார். என்ன மேன்மை பாராட்டி சொல்ல விரும்பல, என்ன மேன்மை பாராட்டி சொல்ல விரும்பலையா. என்னோடு கூட ஊழியம் செய்ய வர்றவங்கள நான் இப்படித்தான் எடுப்பேன். நான் 2 ரொட்டி சாப்பிட்டா உனக்கு 1 ரொட்டி கொடுப்பேன், எனக்கு ரொட்டி சாப்பிட்றதுக்கு ரெடியாகிட்டு. என்னுடைய சகோதரர்கள் சில நேரம் முட்டை வாங்கிட்டு வராங்க. அண்ணன் ரொம்ப பேசி இருக்கிறாரு, நெஞ்செல்லாம் வலிக்கும், அதனால முட்டை, அந்த நாள்ல காசு அவ்வளவுதான் இருக்கும், 1 முட்டை வாங்குறதா இருக்கும். நான் 1 முட்டையை தனியா தின்னதே இல்லை. எல்லாருக்கும் முட்டை கிடைச்சாதான் எனக்கு முட்டை. நான் மறுபடியும் சொல்றேன், என்னை மேன்மை பாராட்டுறதுக்கு சொல்லல, இதை கவிந்து கொள்றதுக்கு ஒரு டீம் வேணும்னா, நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்ல, நான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்ல, நான் எல்லாத்தையும் செய்யணும். என்னோடு கூட இருக்கிற ஊழியர்களை கேட்டு பாருங்க, இன்னைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற காசு இருந்தாதான் நான் அதை அறிவிக்கிறதே வழக்கம். எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் நன்மை பெறணும். ஏன்னா டீமா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் தனியா இருக்க பாக்குறான், என்ன வந்தாலும் அவனுக்கு தான், என்ன வந்தாலும் அவனுக்கு தான். அவனை கணக்கு கேட்க ஆள் கிடையாது, அவனை செலவழிக்கிறதுக்கு ஏன் செலவழிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாமே அவருக்கு தான். அவர்கிட்ட யார் போய் கணக்கு கேட்கறது? இல்லையா? இல்லை. ஒரு பெரிய உலகத்தில், பெரிய தேவை உள்ள உலகத்தில் சத்ருவின் கையில என் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறது விடுதலையாக்கண்ணா.
என்னுடைய பொசிஷன் உயர்ந்தது, என்னுடைய காரியம் உயர்ந்தது என்று சொல்லி நான் வாழக்கூடாதவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து பாருங்க, பாஸ்டர் அற்புதராஜ் இருக்கிறாங்க, செஸ்லி இருக்கிறாங்க, குணசங்கீத இங்கெல்லாம் சில ஆட்கள் இருக்காங்க. கேட்டு பாருங்க, எங்க வீடு திறந்த மடம். எனிபடி கேன் கம், எனிபடி கேன் கோ. எதுக்குயா, எதுக்குமா? we think we must have privacy ன்னு சொல்றோம். அந்த நாட்கள்ல நமக்குன்னு ஒண்ணு தனியா இருக்கணும் பிரதர் அப்படின்னு ரொம்ப பிரைவசியை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதையும் கிறிஸ்துவன் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. ஏன்னா என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நேரமா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அருமையான வீடியோவா இல்லையா? எவ்வளவு ஒரு அருமையான வீடியோ. அவங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியும் அவங்களுக்குள்ள அந்த பாரம், திறப்புல நிக்கணும்ன்ற ஒரு பாரம் இல்ல, எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி. நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பாரம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, திறப்புல நிக்கிறதுக்கான பாரத்தை கொடுங்கன்னு. அது சாதாரணமா நமக்கு வந்து நம்மளுடைய மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய மாம்சத்தால முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த அங்கிள் கேக்குறது நமக்கு, பேசுறது நமக்கு உற்சாகமா இருக்கலாம். ஆனா அதே போல பாரம் நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாரப்படுத்துங்க ஏசப்பா. இந்த எங்களுடைய ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட எங்களை பாரப்படுத்துங்க ஏசப்பா. ஜெபிக்கிறதுக்கு எங்களை பாரப்படுத்துங்க ஏசப்பா. நாங்க திறப்புல நிக்கணும். இந்த உலகத்தினுடைய அநேக கொடுமையான விஷயங்கள் நடக்குது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்காக நான் திறப்புல நிக்கணும். எங்க தேசத்துல இருக்கிறவங்களுக்காக திறப்புல நிக்கணும்னு கேளுங்க. இன்னைக்கு வந்து எடுத்த மெசேஜே அதுதான். வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, ஸ்டெப் அவுட் பண்ணுங்க. சோ திறப்புல நில்லுங்க. உங்களுக்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு. ஆமா.